11வது பிரிவு கப். கப். உம்முடைய இரட்சிப்புக்கு என் ஆத்துமா தவிக்கிறது. உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன். எப்பொழுது என்னை தேற்றுவீர் என்று உம்முடைய வாக்கின் மேல் நோக்கமாய் என் கண்கள் பூத்துப் போகிறது. புகையில் உள்ள துருத்தியைப் போலானேன். உமது பிரமாணங்களையோ மறவேன். உமது அடியேனுடைய நாட்கள் எம்மாத்திரம். என்னை துன்பப்படுத்துகிறவர்களுக்கு நீர் எப்பொழுது நியாய தீர்ப்பு செய்வீர்? உம்முடைய வேதத்துக்கு விரோதமாய் அகங்காரிகள் எனக்கு குழிகளை வெட்டினார்கள். உம்முடைய கற்பனைகளெல்லாம் உண்மையாயிருக்கிறது. அநியாயமாய் என்னை துன்பப்படுத்துகிறார்கள். நீர் எனக்கு சகாயம் பண்ணும். அவர்கள் என்னை பூமியில் இராமல் நீக்கிவிட சற்றே தப்பிற்று. ஆனாலும் நான் உமது கட்டளைகளை விட்டுவிடவில்லை. உமது கிருபையின்படியே என்னை உயிர்ப்பியும். அப்பொழுது நான் உம்முடைய வாக்கின் சாட்சியை காத்து நடப்பேன். நம்பிக்கையின் ஆதாரம். கப். உம்முடைய இரட்சிப்புக்கு என் ஆத்துமா தவிக்கிறது. தாவீதின் ஆத்துமா கர்த்தருடைய இரட்சிப்புக்காகவும் அவருடைய வசனத்திற்காகவும் தவிக்கிறது, காத்திருக்கிறது. நம்முடைய ஆத்துமா இரட்சிப்பு தேவனுடைய வார்த்தையின் பிரகாரம் உண்டாகும். தாவீது இப்போது நெருக்கத்தில் இருக்கிறார், உபத்திரவப்படுகிறார். அவருடைய இருதயத்தில் சந்தேகங்களும் பயங்களும் நிரம்பி இருக்கிறது. இந்த இக்கட்டுகளில் இருந்து தனக்கு விடுதலை உண்டாக வேண்டும் என்று தாவீது விரும்புகிறார். தாவீது இந்த வசன பகுதியில் மேசியாவின் வருகையை பற்றி சொல்லுவதாக வேத பண்டிதர்கள் வியாக்கியானம் பண்ணுகிறார்கள். விசுவாசம் உள்ளவர்களின் ஆத்துமாக்கள் மேசியாவை காண்பதற்காக காத்திருக்கிறது. அவர் மூலமாய் உண்டாகும் இரட்சிப்பை பெற்றுக்கொள்ள கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும இரட்சிப்பை அடைகிறீர்கள். உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் இந்த இரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். தங்களிலுள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளையும் முன் அறிவித்த போது இந்த காலத்தை குறித்தார் என்பதையும் அந்த காலத்தின் விசேஷம் இன்னதென்பதையும் ஆராய்ந்தார்கள். தங்கள் நிமித்தமல்ல, நமது நிமித்தமே இவைகளை தெரிவித்தார்கள் என்று அவர்களுக்கு வெளியாக்கப்பட்டது. பரலோகத்தில் இருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களைக் கொண்டு இவைகள் இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது. இவைகளை உற்று பார்க்க தேவ தூதரும் ஆசையாயிருக்கிறார்கள். 1 பேதுரு 1:9-12 வரை. தீர்க்கதரிசிகள் முன் அறிவித்த இரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று பழைய ஏற்பாட்டுக்கால பரிசுத்தவான்கள் எல்லோருமே விரும்பினார்கள். ஆனால் அவர்களால் அந்த இரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆபிரகாமும் அவரைப் போலவே பழைய ஏற்பாட்டுக்கால பரிசுத்தவான்களும் மேசியாவின் இரட்சிப்பை தூரத்தில் இருந்து பார்த்தார்கள். தூரத்தில் இருந்து பார்த்ததினால் அவர்களால் தெளிவாக பார்க்க முடியவில்லை. அவர்கள் கண்கள் பூத்து போயிற்று. தாவீது தன்னுடைய இரட்சிப்புக்காக கர்த்தருடைய சமூகத்தில் காத்து கொண்டிருக்கிறார். எப்பொழுது என்னை தேற்றுவீர் என்று கர்த்தரிடத்தில் கேட்கிறார். தாவீது கர்த்தருடைய வாக்கின் மேல் நோக்கமாயிருக்கிறார். ஆனாலும் கர்த்தர் அவரை இன்னும் தேற்றவில்லை. காத்திருப்பதினால் தாவீதின் கண்கள் பூத்து போயிற்று. கண்கள் பெலநடந்து போயிற்று. நம்முடைய கண்கள் சோர்வடையலாம், ஆனால் நம்முடைய விசுவாசம் சோர்வடையக்கூடாது. கர்த்தருக்குள் நாம் வைத்திருக்கிற விசுவாசம் உறுதியாய் இருக்க வேண்டும். தேவனுடைய இரட்சிப்பிற்காக ஏங்கி தவிக்கும் எந்த மனுஷனையும் கர்த்தர் கைவிடுவதில்லை. அவனுடைய விண்ணப்பங்களை கேட்பார், அவனை இரட்சிப்பார். தேவனுடைய வார்த்தையில் ஏராளமான ஆசீர்வாதங்கள், தீர்க்க தரிசனங்கள், வாக்குத்தத்தங்கள் உள்ளன. நாம் இவற்றை நம்ப வேண்டும். தேவனுடைய வசனங்கள் நமது ஜீவியத்தில் நிறைவேறுவதற்கு காத்திருக்க வேண்டும். புகையில் உள்ள துருத்தியைப் போல் ஆனேன். புகையில் உள்ள துருத்தியைப் போல் ஆனேன். உமது பிரமாணங்களையோ மறவேன். தாவீது தேவனுடைய ஆறுதலுக்காகவும் அவருடைய இரட்சிப்புக்காகவும் காத்து கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய இரட்சிப்பு தனக்கு சீக்கிரத்தில் கிடைக்க வேண்டும் என்று விரும்புகிறார். உபத்திரவங்களின் மத்தியில் தாவீது புகையில் உள்ள துருத்தியைப் போல் ஆனேன் என்று சொல்கிறார். துருத்தி மிருகத்தின் தோலினால் செய்யப்பட்டிருக்கும்.
துருத்தியை நெருப்பு புகையின் மேல் தொங்கவிட்டால் அது கருகி போகும், சுருங்கி போகும். அதன் பின்பு அதை பயன்படுத்த முடியாது, பாழாய் போகும். தாவீது இப்போது புகையில் உள்ள துருத்தியைப் போல் இருப்பதாக சொல்லுகிறார். தாவீதுக்கு முதிர் வயதாயிற்று, வருத்தமும் வியாதியும் அவரை பிடித்திருக்கிறது. இதனால் தாவீது புகையில் உள்ள துருத்தியைப் போல பலனிழந்து போனார், பிரயோஜனமற்றவராய் இருக்கிறார். தாவீது ஒரு காலத்தில் சௌந்தரியமுள்ள வாலிபனாக இருந்தார். இப்போதோ அவருடைய முகமெல்லாம் சுருங்கி போயிற்று, அவருடைய சிகப்பு நிறம் அவரை விட்டு நீங்கி போயிற்று. புகையில் உள்ள துருத்தி இனிமேல் பயன்படாது, அதை தூரத்தில் எரிந்து விடுவார்கள். தாவீதும் புகையில் உள்ள துருத்தியைப் போல இருக்கிறார், தாழ்ந்து போனார். அவரால் இனிமேல் யாருக்கும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஜனங்கள் எல்லோரும் அவரை உடைந்த பாத்திரத்தைப் போல பார்க்கிறார்கள். தாவீது யாருக்கும் பிரயோஜனமில்லாதவர் என்று ஜனங்கள் சொல்லுகிறார்கள், அவரை துன்பப்படுத்துகிறார்கள். தாவீதுக்கு உபத்திரவம் அதிகமாக இருக்கிறது. அவரை அநேகர் பரியாசம் பண்ணுகிறார்கள், தூஷிக்கிறார்கள், நிந்திக்கிறார்கள். இவை எல்லாவற்றிற்கும் மத்தியில் தாவீது கர்த்தரை நோக்கி பார்க்கிறார், அவருடைய வாக்குத்தத்தத்தை தியானிக்கிறார், கர்த்தருடைய பிரமாணங்களை மறவாதிருக்கிறார். நம்முடைய சரீரம் அழிந்து போனாலும் கர்த்தருடைய வார்த்தை நமக்குள் நிலைத்திருக்க வேண்டும். கிழக்கு தேசங்களில் துருத்தியை தோலினால் செய்திருப்பார்கள். இந்த துருத்திகள் மீது புகைகள் படும்போது தோல் கடினமாகும், பழையதாய் போகும், சுருங்கும். மனுஷனுடைய சரீரமும் இப்படியே இருக்கிறது. மனுஷனுக்கு தொடர்ந்து பிரச்சனைகளும் இன்னல்களும் இடையூறுகளும் வரும்போது அவன் புகையில் உள்ள துருத்தியைப் போல வாடிப்போவான். உமது அடியேனுடைய நாட்கள் எம்மாத்திரம், உமது அடியேனுடைய நாட்கள் எம்மாத்திரம். என்னை துன்பப்படுத்துகிறவர்களுக்கு நீர் எப்பொழுது நியாய தீர்ப்பு செய்வீர்? தாவீதின் சத்துருக்கள் அவரை துன்பப்படுத்துகிறார்கள். அவர்களை தான் பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்று தாவீது ஜெபம் பண்ணவில்லை. தாவீது யாருக்கும் தீங்கு செய்ய விரும்பவில்லை. பழி வாங்குதல் கர்த்தருக்கு உரியது. தாவீதை துன்பப்படுத்துகிறவர்களுக்கு கர்த்தரே நியாய தீர்ப்பு செய்ய வேண்டும். கர்த்தர் அவர்களுக்கு நியாய தீர்ப்பு செய்யும் நாளை காண வேண்டும் என்று தாவீது வாஞ்சையோடு காத்திருக்கிறார். என்னை துன்பப்படுத்துகிறவர்களுக்கு நீர் எப்பொழுது நியாய தீர்ப்பு செய்வீர் என்று தாவீது கர்த்தருடைய சமூகத்தில் கேட்கிறார். தாவீது இப்போது புகையில் உள்ள துருத்தியைப் போல பலனற்று இருக்கிறார். அவருக்கு கர்த்தருடைய உதவியும் ஒத்தாசையும் தேவைப்படுகிறது. உமது அடியனுடைய நாட்கள் எம்மாத்திரம் என்று தாவீது கர்த்தரிடத்தில் கேட்கிறார். இந்த வார்த்தைக்கு என்னுடைய உபத்திரவத்தின் நாட்கள் அநேகம் என்பது பொருளாகும். கர்த்தர் தாவீதை கண்ணோக்கி பார்க்கிறார். தாவீதின் உபத்திரவங்களை அவர் அறிந்திருக்கிறார். தாவீதுக்கு எத்தனை உபத்திரவங்கள் வந்தாலும் கர்த்தருடைய கிருபையும் இரக்கமும் தனக்கு கிடைத்தால் அதுவே போதும் என்று நினைக்கிறார். தன்னுடைய உபத்திரவத்தின் நாட்கள் குறைய வேண்டும் என்று கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணுகிறார். நீர் எனக்கு சகாயம் பண்ணும். உம்முடைய வேதத்துக்கு விரோதமாய் அகங்காரிகள் எனக்கு குழிகளை வெட்டினார்கள். உம்முடைய கற்பனைகளெல்லாம் உண்மையாய் இருக்கிறது. அநியாயமாய் என்னை துன்பப்படுத்துகிறார்கள். நீர் எனக்கு சகாயம் பண்ணும். அவர்கள் என்னை பூமியில் இராமல் நீங்கிவிட சற்றே தப்பிற்று. ஆனாலும் நான் உமது கட்டளைகளை விட்டுவிடவில்லை. தாவீது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாய் இருக்கிறார். புதிய ஏற்பாட்டு காலத்திலே இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமாய் உபத்திரவங்களை அனுபவிக்கிற விசுவாசிகளுக்கும் தாவீது அடையாளமாய் இருக்கிறார். தாவீதை துன்பப்படுத்துகிறவர்கள் அகங்காரிகளாக இருக்கிறார்கள். அவர்களுடைய இருதயம் பெருமையினால் நிரம்பி இருக்கிறது. அவர்களிடத்தில் நீதி இல்லை. அவர்கள் அநியாயமாய் தாவீதை துன்பப்படுத்துகிறார்கள். அகங்காரிகள் தாவீதுக்கு குழிகளை வெட்டுகிறார்கள். தாவீதுக்கு விரோதமாய் அவர்கள் துணிகரமாய் பாவம் செய்கிறார்கள். அவர்கள் இரகசியமாகவோ அல்லது ஒளிவு மறைவாகவோ தாவீதுக்கு விரோதமாய் சதி ஆலோசனை பண்ணவில்லை. அவர்கள் அகங்காரிகளாக இருப்பதினால் தாவீதின் கண்களுக்கு முன்பாகவே அவருக்கு குழிகளை வெட்டுகிறார்கள். அவர்கள் தேவனுடைய வேதத்திற்கு விரோதமாய் தீங்கு செய்கிறார்கள். தேவனுடைய வேதத்திற்கு விரோதமாக கிரியை செய்கிறவர்கள் தேவனுக்கு விரோதமாகவும் கிரியை செய்கிறார்கள். தேவனுடைய வார்த்தையை பகைக்கிறவர்கள் தேவனையும் பகைக்கிறார்கள். நாம் பிறருக்கு தீங்கு செய்யக்கூடாது. நம்மை நேசிப்பது போலவே பிறரையும் நேசிக்க வேண்டும். இதுவே தேவனுடைய வேதம். ஆனால் அகங்காரிகளோ வேதத்திற்கு விரோதமாக சிந்திக்கிறார்கள், செயல்படுகிறார்கள். பிறருக்கு விரோதமாக தீங்கு செய்யக்கூடாது என்று தேவனுடைய வேதம் சொன்னாலும் அகங்காரிகளோ தேவனுடைய வேதத்திற்கு விரோதமாக
தாவீதுக்கு தீங்கு செய்கிறார்கள், அவருக்கு குழிகளை வெட்டுகிறார்கள். ஒருவன் ஒரு குழியை திறந்து வைத்ததினாலாவது, ஒரு குழியை வெட்டி அதை மூடாதே போனதினாலாவது, அதிலே ஒரு மாடாவது ஒரு கழுதையாவது விழுந்தால் குழிக்கு உடையவன் அதற்கு ஈடாக பணத்தை மிருகத்தின் எஜமானுக்கு கொடுக்க கடவன். செத்ததோ அவனுடையதாக வேண்டும். அகங்காரிகள் வேண்டுமென்றே துணிகரமாய் குழிகளை வெட்டுகிறார்கள். தாவீது தேவனுடைய கிருபைக்காக கெஞ்சி மன்றாடுகிறார். நீர் எனக்கு சகாயம் பண்ணும் என்று விண்ணப்பம் பண்ணுகிறார். கர்த்தருடைய கற்பனைகள் எல்லாம் உண்மையாய் இருக்கிறது. ஆனால் அகங்காரிகளோ கர்த்தருடைய கற்பனைகளுக்கு விரோதமாய் கிரியை செய்கிறார்கள். அவர்கள் தாவீதை அநியாயமாய் துன்பப்படுத்துகிறார்கள். தாவீதால் அவர்களை எதிர்க்க முடியவில்லை. தாவீதின் இடத்தில் பலன் இல்லை. தாவீது புகையில் உள்ள துருத்தியைப் போல இருக்கிறார். தனக்கு கர்த்தர் சகாயம் பண்ண வேண்டும் என்று அவரிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறார். சத்துருக்கள் தன்னை துன்பப்படுத்தும் போது அதை தாங்கிக் கொள்ள கர்த்தர் தனக்கு பலன் தர வேண்டும் என்று தாவீது ஜெபம் பண்ணுகிறார். அதை சகித்து கொள்ள கர்த்தர் தனக்கு நீடிய பொறுமையை தர வேண்டும் என்றும், ஏற்ற வேளையிலே கர்த்தர் தன்னை இந்த உபத்திரவங்களில் இருந்து விடுவிக்க வேண்டும் என்றும் தாவீது விண்ணப்பம் பண்ணுகிறார். கர்த்தாவே எனக்கு உதவி செய்யும், நீர் எனக்கு சகாயம் பண்ணும் என்னும் ஜெபம் மிகவும் முக்கியமானது. இது ஜெபமாக இருந்தாலும் இப்படிப்பட்ட ஜெபமே நமக்கு பேருதவியாக இருக்கும். இந்த ஜெபத்தை வெறும் வார்த்தைகளால் சொல்லாமல் நம்முடைய இருதயத்தின் ஆழத்தில் இருந்து சொல்ல வேண்டும். தாவீதின் சத்துருக்கள் அவரை கொன்று போட முயற்சி செய்தார்கள். தாவீதை பூமியில் இராமல் நீக்கிவிட தீங்கு செய்தார்கள். மரணத்திற்கும் தாவீதிற்கும் கொஞ்ச தூரம் மாத்திரமே இருந்தது. ஆனாலும் தாவீதின் ஜீவன் சற்றே தப்பிற்று. அவர்கள் என்னை பூமியில் இராமல் நீக்கிவிட சற்றே தப்பிற்று என்று தாவீது கர்த்தரிடத்தில் சொல்லுகிறார். தாவீதின் ஜீவனுக்கு ஆபத்து உண்டாயிற்று. சத்துருக்கள் அவரை அநியாயமாய் துன்பப்படுத்துகிறார்கள். அகங்காரிகள் அவருக்கு குழி வெட்டுகிறார்கள். தாவீதும் பெலனற்றவராய் இருக்கிறார். புகையில் உள்ள துருத்தியைப் போல இருக்கிறார். இந்த சூழ்நிலையிலும் தாவீது கர்த்தருடைய கட்டளைகளை விட்டுவிடவில்லை. நீதிமான்களுக்கு வரும் உபத்திரவங்களுக்கும் வேதனைகளுக்கும் துன்பங்களுக்கும் இடையூறுகளுக்கும் பாடுகளுக்கும் காரணமே இருக்காது. என்னை உயிர்ப்பியும், உமது கிருபையின்படியே என்னை உயிர்ப்பியும். அப்பொழுது நான் உம்முடைய வாக்கின் சாட்சியை காத்து நடப்பேன். தேவனுடைய தெய்வீக கிருபைக்காக தாவீது ஜெபம் பண்ணுகிறார். உம்முடைய கிருபையின்படியே என்னை உயிர்ப்பியும் என்று விண்ணப்பம் பண்ணுகிறார். தாவீது தேவனுடைய வாக்கின் சாட்சியை காத்து நடக்க விரும்புகிறார். இதற்கு முன்பு உமது நீதியினால் என்னை உயிர்ப்பியும் என்று தாவீது ஜெபம் பண்ணினார். இப்போதோ உமது கிருபையின்படியே என்னை உயிர்ப்பியும் என்று ஜெபம் பண்ணுகிறார். தேவன் நம்மீது கிருபையாக இருக்கும்போது அவர் நம்மை உயிர்ப்பிப்பார். தேவன் நமக்குள் நன்மையான கிரியைகளை செய்யும் போது அவர் நம்மீது கிருபையாய் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொண்ட நாம் அவருடைய வாக்கின் சாட்சிகளை காத்து நடக்க வேண்டும்.